எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி லேர்ன் பண்ண போறீங்கன்னா, ஒரு யூனிக்கான மெத்தட் which makes you thousands of dollars every single day. இந்த வீடியோவில் ஒரு செக் பைட்டோ இல்லை கேம்ஸ் விளையாடுறது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. இது ஒரு எலைட்டான பேசிவ் இன்கம் மெத்தட். டெஃபினெட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான் இது. இதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் இதுக்கு ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அது என்னன்னா கன்சிஸ்டன்சி, இன்னொன்று ஹார்ட் ஒர்க்கு. நான் எதுவும் செய்ய மாட்டேன், சும்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ விட்டு வெளியே போயிடணும். இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னுடைய பெரிய சொல்யூட். ஸோ இது யூடியூப்பில் தான் ஒர்க் ஆகும். யூடியூப் சொன்னோன்னே யாரும் பயந்துடாதீங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் உட்காந்து ஷூட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு வீடியோவும் க்ரியேட் பண்ணவும் தேவையில்லை. இந்த யூனிக்கான மெத்தட் மூலிமா ப்ராஃபிட் கெயின் பண்ணுறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்னா, ஒரு மியூசிக்கல் வீடியோஸ், ஒரு எப்படின்னா ரிலாக்ஸேஷன் வீடியோஸ், மெடிடேஷன் வீடியோஸ், பியானோ மியூசிக், இதுக்கெல்லாம் எப்படி வியூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று 180 மில்லியன், 79 மில்லியன், 64 மில்லியன் சொல்லிட்டு எவ்வளோ வியூஸ் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு ஜீனியஸான மெத்தடு. இதுக்கு எந்த ஒரு மொழியும் தேவையில்லை. உலகத்தில் இருக்கும் யார் வேணாலும் இதை பார்க்கலாம். இந்த வீடியோவை யாரோ உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இதை புக்கு படிக்கும் பொழுதும், இல்லை தூங்கும் பொழுதும், இல்லை மெடிடேஷன் பண்ணும் பொழுது தான் இதை பேக்ரவுண்ட், அதாவது பின்னாடி ப்ளே பண்ணி விட்டுட்டு இவங்க மெடிடேஷன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போயிடுவாங்க. அதனால நமக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ப்ராஃபிட், அதாவது வாட்ச் ஹவர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப்பில் ரேங்க் ஆகுதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் ஒரு லாங்கரான வீடியோஸ் போடுறதுனால ஆடும் அவங்க யூடியூப் கம்பெனி அதிகமாக போடுவாங்க. யூடியூப் கம்பெனியில் ஆட் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு நிறைய இன்கம் வரும். ஆக்சுவலி இது வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரோ இல்லை 4 பிக்சர் மட்டும் தான் இருக்கும். ஒரு 4 பிக்சரை வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஆன்லைன் வெப்சைட்டான அன்ஃப்ளாஷ், இன்னொன்று பிக்சல் பென் சொல்லிட்டு 2 அப்ளிகேஷன் மூலிமா நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அன்ஃப்ளாஷ் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதை மேலே வந்துட்டிங்க சர்ச்சில் இல்லை நாச்சர் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான பிக்சர் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பிக்சர் இல்லை ஒரு பிக்சரும் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்சர் பை. பிக்சர் பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா, இதுக்கு வீடியோவோட சொல்லிட்டு வீடியோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது இமேஜஸும் இருக்கும், வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், அதுவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது ஸ்டெப்ஸ் 2. இதுக்கு மியூசிக் எங்கேருந்து எடுக்கலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரியும் போட்டால் வரும். அதை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காமாவும் ரிலாக்ஸேஷனும் இருந்தால் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது நம்ம வீடியோவை சொல்லிட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மியூசிக் சொல்லிட்டு இங்கே ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் மோடு கிளிக் பண்ணிவிட்டு காம், ஒரு ஹாப்பி, ஒரு பிரைட்னஸ், இன்ஸ்பிரேஷனல், லவ் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெரைட்டியில் இருக்கிற உங்களுக்கு மியூசிக் இருக்கும். அது நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3ல் நமக்கு இமேஜஸும் கிடச்சாச்சு, மியூசிக்கும் கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் வீடியோவை அதை க்ரியேட் பண்ணோம். இந்த சிங்கிள் வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கு நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரும் இல்லை ஒரு டூல்ஸோ இல்லை ஒரு ஆப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு போனஸாக இந்த கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேன்வா வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இமேஜஸோ, தம்ப்நெயில்ஸ், அதாவது யூடியூப் தம்ப்நெயில்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸு, இன்ஸ்டாகிராம் போஸ்டரு, அப்புறம் ஒரு கம்பெனி லாகோ க்ரியேட் பண்ணணும், அப்புறமா அது மாதிரி எல்லா ஒரு விஷயங்களும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். அது இப்போ நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மேலே சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது இந்த உள்ளே போயிட்டோன்னே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் காட்டும். அதாவது உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுமா, இல்லை மியூசிக்கா, இல்லை எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் சொல்லிட்டு நீங்கள் போட்டு அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஏற்கனவே இமேஜஸ் வச்சுருக்கேன்னா அந்த இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இவங்களே சில இமேஜஸ்லும் வச்சுருக்காங்க. அடுத்தது டெக்ஸ்டஸ். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட டெக்ஸ்டஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக்.
மியூசிக் தான் நம்மளோட இது. இப்போ நீங்கள் ஏற்கனவே வெளியே போய் தேடாமல் மியூசிக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேடினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஃப்ரீயாகவும் மியூசிக் இருக்குது, நீங்கள் பே பண்ணுற வாங்குற மாதிரி மியூசிக் இருக்குது. இந்த ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நல்ல நல்ல மியூசிக்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது வீடியோஸ், இந்த பேக்ரவுண்டில் வீடியோஸ், பீச்சு, பிஸ்னஸ் போன்ற எல்லா வீடியோஸும் இவங்களும் வச்சுருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ யூடியூப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோஸை அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு எடுத்தவனெல்லாம் உங்களுக்கு பணம் வந்துடாதுங்க. அதாவது எடுத்தவனாலும் உங்களுக்கு யூடியூப்பில் ரேங்க் ஆகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 33 நாள் 33 வீடியோஸ் தொடர்ந்து போட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் வந்து கவனிக்கப்பட்டு நீங்கள் ரேங்க் ஆக வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க.